அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள், இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கடக ராசிக்கு, அதாவது குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்குங்க. அதே நேரத்தில் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அதே நேரத்தில் கும்ப ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற ராகு பகவான் மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறாரு. இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ குருவுடைய பார்வை 1, 11 மற்றும் 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வையானது படுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், மிகவும் பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள். எந்த விதத்திலையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், ரொம்ப அடுத்தவங்களை எந்த விதத்துலேயும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. தனக்கு எந்த துரோகம் நடந்தாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். ஏன்னா எப்படியும் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்கம், மற்றவங்களால எந்த ஒரு கெடுதல் செஞ்சு பழக்கம் அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டரில் எல்லா விதத்தையும் பொறுமையாக கடந்து போகணும் அப்படின்னு நினச்சி போகக்கூடிய நபர்கள், ரொம்ப தெளிவான நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட மனசில் நிறைய சிந்தனைகளும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கோம். கடந்த சில காலகட்டங்களில் ஜென்ம சனியுடைய பெயர்ச்சிங்க, ராகு கேதுவுடைய பெயர்ச்சிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா குருவுடைய அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லி நிறைய கிரகங்களுடைய பயிற்சி அடைந்தது. எதுவுமே எனக்கு ஃபேவராகவே நடக்கலை. ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால பணம் அப்படிங்கிற ஒரு தேவைகள் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகலை. நான் நினச்சபடி என்னுடைய தொழிலை தொடங்க முடியலைங்க. நான் நினச்சபடி ஒரு வேலைக்கு போக முடியல. கிடைச்ச வேலையும் நிரந்தரமாக என்னால் அங்கே இருக்க முடியல. போட்ட பணமெல்லாம் டோட்டலாக முடங்கிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி அந்த பணத்தை மீட்டெடுக்க போகிறேன்னு தெரியலைங்க. யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வரல. எல்லாத்துக்கும் நல்லது பண்ண, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாமே கெட்டதாகவே நடக்கிறது? மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணினேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எல்லாருமே கெடுதல் பண்ணுறாங்க? தேவையில்லாத பிரச்சனைகள், சகோதரர்கள் மத்தியில் பிரச்சனைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனைங்க, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரியை பார்க்கக்கூடிய நிலை, சொத்து சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள் எல்லாமே எனக்கு தர வேண்டியது, எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்குன்னு நியாயமான விஷயங்கள் கூட எனக்கு எதுவுமே சரியான விதத்தில் கிடைக்கலைங்க. அது கரெக்டான ஸ்டேஜில் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கலை. அப்படி மேரேஜ் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை. எல்லா விஷயத்தையுமே வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு, வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த நிலைக்கு காரணம் என்னங்க? எப்போ தான் இந்த நிலைகள்லாம் மாறும்? நானும் மற்றவங்க மாதிரி சகஜமாக என்னோடய வாழ்க்கையை நல்ல விதத்தை வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய எந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் பாவகத்தில் குரு பகவானுடைய முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய முயற்சிங்க, அதாவது பயிற்சி நடந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படுது. அப்போ குரு பார்வை ராசி மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது நம்மளை விட்டு பெரிய அளவில் கை கூடுங்க. அப்போ என்னென்னா, மதிப்பு மரியாதை கூடுங்க, அந்தஸ்து உயருங்க, மற்றவங்க மத்தியில் நமக்கு இருக்கிற இமேஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. மற்றவங்க மத்தியில் பரவாயில்லப்பா, எப்படியும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார், ஆனால் திடீர்னு ஆரம்பிச்சிட்டார், இன்றைக்கி அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போதுமான பொருள் வரவோ, தன வரவோ, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும். அப்போ பண பிரச்சனைகள் தீரும். பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. நிறைய இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணலாங்க. இருக்கிற பிஸ்னஸை அடுத்த லெவலில் வேறு என்ன யோசிக்கலாங்க, இதில் மூலமாக பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், போட்ட பணமெல்லாம் தேக்க நிலையில் இருக்குது, அந்த பணத்தை லாபகரமான சூழல் அப்படிங்கிறத மாற்றுறாங்க. பிஸ்னஸில் நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. அந்த ஐடியாவை பயன்படுத்தி ஒரே துறையில், ஒரே ஒரு தொழிலில்
மல்டி லெவலில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நிறைய இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணலாங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணலாங்க. அந்த இடத்துல புது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அந்த பிரான்ச்லேயே வந்துட்டு நிறைய அடிஷ்னலாக சில பிஸ்னஸ், அதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போதே அடிஷ்னலாக இன்னொரு தொழிலை வந்து ஆட் பண்ணுற மாதிரி சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாக்க முடியும். இதனால் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள். ஸோ ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு கரெக்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா கிடைச்ச வேலையில் எதுவுமே நிரந்தரமானால இருக்க முடியல. வேலை கிடைக்கிதுங்க, அந்த வேலையை இழக்கிற மாதிரி சூழ்நிலை. அந்த வேலையை வந்து டெம்பரவரியாக தான் இருக்குது, பர்மனெண்ட்டே கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலைன்னு எதிர்பார்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடல் கடந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. அப்போ வேலை விஷயத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவலிங் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக வேலை கிடைக்கும். அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்குது. அப்போ வேலையில் உங்களுடைய தகுதி தராதரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். மற்றவங்க மத்தியில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களோட வேலையை பாராட்டி உங்களுக்கு தேவையான சன்மானத்தை, அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குறது, சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உயர் அதிகாரம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். ரொம்ப நாளாக வந்து திருமண தடைகள் இருந்துகிட்டே இருந்ததுங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துருந்தேன், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. அப்படி செட் ஆகலைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுது. எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போன விஷயங்கள் கூட இன்றைக்கி திடீர்னு நடக்காத அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கூடிய விரைவில் 2026 வருடத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. ரொம்ப நாள் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு, திருமணம் தள்ளி போன நபர்களுக்கு, ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து அவங்க கூட இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சில அப்ரூவல்ஸ் அவங்க ஃபேமிலியில் சொல்லி அதை வந்து லவ்வும் வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம். ஏன்னா அந்த 5ஆம் பாவகத்தில் குருவுடைய பெயர்ச்சி நடக்கிறனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போயாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நிறைய மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த குருவுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக புத்திரர் சம்மந்த குருவுடைய உச்ச காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பெண் வாரிசுகள் தான் இருக்குது, ஆண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கூட இந்த காலகட்டங்களில் ஆண் வாரிசு உருவாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கட்டாயமாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ரொம்ப பெரிய பாதிப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த ராகு பயிற்சி நடந்த ராகு ஜென்மத்தில் இருந்த காலகட்டங்கள், அதே நேரத்தில் சனி வந்ததுனால கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடு உருவாகி நிறைய பேர் வந்து பிரிஞ்சே போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாச்சு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போகிற மாதிரி சூழல் இருந்தது. அந்த நிலைகள் எல்லாமே மாறுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவீங்க. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது முழுமையை நீங்கள் ஒதுக்க போகிறீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுலாம். ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வீடு கட்டுவதற்கான முயற்சியோடு வண்டி வாங்குவதற்கான சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை, ஒரு நகை வாங்கணுங்க, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், டிவி வாங்கணும், ஏசி வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து தேடி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த நேரத்தில் உருவாகுங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஈடேறுங்க. இது வரைக்கும் கார் பைக் இல்லாதவங்களுக்கு கூட புதுசாக வாங்குறதுக்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஹெல்த்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தீரும். அதற்குண்டானபடி சில முயற்சிகள், மருத்துவ முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் கூட அதுக்குண்டானபடி வைத்திய முறைகள் எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள், உங்களுக்கு சேர வேண்டிய தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏன்னா இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய பார்வை. அப்போ தந்தை வழி சொத்துக்கள், வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள்,
பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போது தந்தை மூலமாகவோ தாய் மூலமாகவோ இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அவர்களால் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அந்த கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள், ரொம்ப நாளாக இருந்து வந்த பண தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. வாங்குறது சம்பளம், அதாவது சம்பாதிக்கிறது மொத்தமாகவே, வரக்கூடிய லாபங்கள் மொத்தமாகவே கடனை மட்டுமே அடைச்சிட்டு இருக்கிறோமே தவிர கையில் ஒரு 10 பைசா நிற்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சி உங்கள் கை நிறைய பணம் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த பணத்தை வச்சு சில சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், நம்மளுடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கணும். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்ச ஒரு வாழ்க்கை சரியில்லைங்க, இப்போ புதுசாக ஒரு வாழ்க்கை நம்மளாக தேடி போனோம், அதுவே ஒரு சில வாழ்க்கையை நம்மளை தேடி வந்தது, அதில் சில குழப்பங்கள், இந்த லைஃப்பில் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா, இது நிலைக்குமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள், இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை, உங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாக அமையும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட நபர்கள், நீங்கள் விருப்பப்பட்ட நபர்கள், நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள், உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த 2026ஆம் வருடம் ஆங்கில மாதம், அது ஆங்கில புத்தாண்டு, மீனராசி என்பவர்களுக்கு நிறைய அற்புதங்கள் மற்றும் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.